நமக்கு செய்கிற நன்மைகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்ப நம்ம போக முடியாது. வெளிப்பாடு என்பது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. அதிலும் வெளிப்பாடு என்றால் என்ன, எதை பற்றி வெளிப்பாடு இருக்க வேண்டும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்த அறிகிற அறிவு. இயேசு கிறிஸ்து அவர் பேதுருவை பார்த்து இப்படி கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ மற்றவர்களோட கொடுத்து வைத்தவன், மேலாக இருக்கிறாய். பாருங்க, ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுடைய பாவத்தை, ஒரு மனுஷனுடைய இயற்கையான நிலையையே மாற்றிவிட முடியும். Revelation can change your nature. கர்த்தரை குறித்து கிடைக்கிற ஒரு வெளிச்சம் மனிதனுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுகிறது. இந்த ரூத் கதையிலே நாம் பார்த்தோம், ரூத் வந்து போவாசை சந்திக்கிறார்கள். போவாஸ் எப்படிப்பட்டவர், போவாஸ் எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தார், போவாஸ் ரூத்துக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயாரையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. போவாஸ் சொல்லுகிறத பாருங்க. அவர் சொல்றாரு, நீ செஞ்சது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதாவது ரூத்தை குறிச்சு போவாசுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு கூட கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, உங்க பிள்ளைங்க எப்படி துன்மார்க்கமா போறாங்க, உங்க வேலையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஐயோ கர்த்தருக்கு தெரியாதா, கர்த்தர்ட்ட நான் புலம்புறேன், கர்த்தருக்கு கேட்கலையா, கர்த்தருக்கு கண்ணு இல்லையா, கர்த்தர் இது ஏன் பார்க்காம இருக்கிறாரு அப்படிலாம் நினைச்சுக்காது. எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். எல்லாமே கர்த்தருக்கு தெரியுது, அப்புறம் ஏன் எங்க வாழ்க்கை மாற மாட்டேங்குது? உங்களை குறித்து கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. உங்களை குறித்து சகலமும் கர்த்தருக்கு தெரியறதுனால நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. ரூத்தை குறிச்சு போவாசுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால ரூத்தோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரல. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் அப்பத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் பொறுக்கிக்கிறதுக்கு சிந்தி விடுங்க அப்படின்னு. இப்படிதான் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. ஏதோ வர்றோம், சபைக்கு வர்றோம், கம்யூனியன் எல்லாம் எடுக்கிறோம், அப்பா ரசமும் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கி ஒரு படி கோதுமை எடுத்துட்டு போன மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சத்துல ஏதோ கிறிஸ்தவத்துக்கு வந்ததுல இயேசு அறிஞ்சுக்கிட்டதுல ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி போறோம். இது தேவன் நம்மை பற்றி அறிந்திருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா ரூத் அன்னைக்கு சாயந்தரம் மாமியார்கிட்ட போறா, அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள், மீதி எடுத்துட்டு வந்ததெல்லாம் கொடுக்கும். இன்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். அவர் வந்து ஏதோ சாதாரணமான ஆள் இல்லமா, உனக்கு ஒரு ஓனர் கிடையாது, உனக்கு ஒரு எஜமானன் கிடையாது. நீ ஏதோ எஜமானன் நினைச்சுதான் போன, நீ ஏதோ கொஞ்சமாவது இறக்கம் கிடைக்குமா நினைச்சு போன. ஆனா அவர் வந்து எஜமான் மாத்திரம் இல்ல, அவர் நம்முடைய உறவு என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் எங்கு வர வேண்டுமானால் கர்த்தர் எஜமானா இருக்கிறார் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டுமானால் அவருக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அவர் எல் ஷடாய், எல் ரோயி, எல்லாம் வல்லவர், இப்படி எல்லாம் அவரை தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்தில் இப்படி ஜெபிக்கிறார், உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இயேசு தேவனுடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தினார். என்ன நாமத்தை தெரியப்படுத்தினார்? அவருடைய நாமம் என்ன? பிதா என்கிற நாமத்தை தான் அவர் தெரியப்படுத்தினார். ஃபாதர், அப்பா. இந்த அப்பா என்கிற வார்த்தை ரொம்ப இன்டிமேட்டான, ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு சொல். தகப்பனார் அப்படி சொல்றதை விட அப்பா அப்படி சொல்லும் போது இன்னும் நெருங்கின ஒரு உறவு நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டது. அப்பா ஃபாதர், ஃபாதரையே அப்பா என்று கூப்பிடுகிற ஸ்லாக். அதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எபிரேய மக்களுக்கு மிக முக்கியமான வார்த்தைகள். அப்பா அப்படின்றதான் குழந்தை தன்னுடைய தகப்பனை பார்த்து கூப்பிடுகிற ஒரு வார்த்தை. அந்த உறவு நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வர்றாங்கன்னா, ஏதோ ஒரு பயந்து நடுங்கி எஜமானன் கிட்ட போற ஒரு வேலைக்காரனை போல, இன்னும் பழைய ஏற்பாட்டுல சில வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எஜமானனை நாங்க நோக்கி பார்க்கிற வேலைக்காரரை போலவும் எஜமாட்டினுடைய கையை நோக்கி பார்க்கிற வேலைக்காரிகளை போலவும் இருந்தீங்கன்னா ஒருபடி கோதுமை தான் கிடைக்கும். ஆனா அவர் அப்பா என்கிற வெளிச்சம் நமக்கு உண்டாகுமானால், ஒரு தகப்பனிடத்திலே போகிறோம் என்கிற அறிவு நமக்கு உண்டாகுமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும்.